அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஏன்னா இந்த பௌர்ணமி அப்படின்றது ரொம்பவும் விசேஷமான ஒரு பௌர்ணமி. ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதிசக்தி நிறைந்த ஒரு பௌர்ணமி. வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த தாக்கமானது நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட இந்த அமைப்பு அப்படிங்கிறது சில ராசிக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்கு மிகப்பெரிய அளவில் துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்டதாக இருக்க பெற்றாலும் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா இந்த அதிசக்தி நிறைந்த பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றம் பல நேரங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பல நேரங்களில் பார்க்கும்போது துரதிர்ஷ்டவசமான நிலைகள் உருவானாலும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக தங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அப்படி ஒரு மகத்துவம் பெற்ற பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய இந்த மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தும். அது தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேன்மை அடையவும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இறைவன் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டம் ஆர்வம் செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இக்காலகட்டம் பெருமளவில் பார்க்கும்போது நன்மை தீமை இரண்டுமே சரிசமமாக நடக்கிறதுனால சில விஷயங்களில் குழப்பமான நிலை, பதட்டமான நிலை, பய உணர்வு இது எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கலாம். அதனால் கவலைப்பட வேண்டாம். நடக்கிறது வேறொன்றாக இருந்தாலும் அதுவும் தங்களுடைய நன்மைக்காகவே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் தங்களுக்கு கிடையாது. அதே சமயம் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும். சில விஷயங்களில் பார்க்கும்போது பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பொருளாதார ரீதியான மேன்மைகள் இருக்க பெற்றாலும் திடீர் யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண வருவாயை ஈட்டி தரும். அது தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய லாபமாக இருக்கலாம். இல்லை நாங்கள் தொழில் வியாபாரம் எதுவும் பண்ணல உத்தியோகத்தில் தான் இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு உயர் பதவி, திடீர் சலுகைகள், தங்களுடைய திறமை வெளிப்பட்டு உங்களுக்கான சலுகைகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மூதாதையர்கள் சொத்துக்கள் கைக்கு கிடைக்கலாம். விற்கவே விற்காது அப்படின்னு நினைச்ச சொத்துக்கள் விற்க ஆரம்பிக்கும். வரவே வராது அப்படின்னு நினைச்ச கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாக ஆரம்பிச்சிடும். அதுலேயும் நீங்கள் வேகத்தை காட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் சில பல விஷயங்களில் வாக்குறுதிகள் கொடுக்கறத மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா வாக்குறுதிகள் கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப
உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் வாக்குறுதிகளை வந்து கொடுக்க வேண்டாம். உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா வாக்குறுதிகள் கொடுங்க. அதே மாதிரி யாருக்காகவும் எதற்காகவும் வந்து பரிந்து பேச வேண்டாம். அது தங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தலாம். உங்களுடைய வேலைகளில் அதீத கவனத்தை செலுத்துங்க. சில நேரங்களில் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக டென்ஷன், கோபம் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது, ஓரளவுக்கு பாதகமான நிலையில் இருக்குது. அதனால் நன்மை தீமை கலந்த ஒரு நிலை உருவாகும். அப்படிங்கிறதுனால திடீர்னு அதிர்ஷ்டமோ இருக்கும், திடீர்னு துரதிர்ஷ்டமோ ஏற்படும். இதனாலேயே உங்களுக்கு வந்து ஒரு அந்த மனம் வந்து ஒரு குழப்பத்திலேயே இருக்கும். இது நல்லதாக நடக்குமா 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 நினச்சி உங்களுக்கு ஒரு குழப்பம் மனநிலை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனாலும் உங்களுக்கு அது நல்லதாகவே நடக்கும். ஒருவேளை அது மாற்றி நீங்கள் நினச்சதை விட வேறு மாதிரி நடந்தாலும் கூட அதுவும் தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையாகத்தான் இருக்க போகின்றது. அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி பயணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திடீர் பயணங்கள் இல்லைன்னா இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க. பயணங்கள் போது உடன் யாரையாவது அழைத்து செல்லுங்க. எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது அவசியம். அதே மாதிரி பிள்ளைகள் ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன்னா பிள்ளைகள் இடத்துல ரொம்ப கண்டிப்புடன் இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான நட்பு வட்டாரத்தில் இருக்காங்க, என்ன பழக்க வழக்கங்களில் இருக்காங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. விட்டு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவறான பாதைக்கு செல்வதற்கு உந்துதலாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. சிறிது கண்டிப்போடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே அளவுக்கு ஓவரான கண்டிப்பு இருந்தாலும் பிரச்சனையாகிடும். கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் மந்த தன்மையோடு தான் இருப்பாங்க. ஏன்னா கிரகநிலை அப்படி தான் இருக்குது. படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக அவங்கள வந்து டார்ச்சர் பண்ண வேண்டாம். இந்த நேரம் அவங்களுக்கு மந்தத்தன்மை இருக்கத்தான் செய்யும். அது போக போக சரியாகிடும். அதனால் அதில் மந்தத்தன்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் அவங்கள ரொம்பவும் நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி வந்து விளையாட்டுத்துறையில் சில பல காயங்கள் படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால விளையாட்டுத்துறை மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு விளையாடுவது ரொம்ப நல்லது. அரசு பொது தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கூடுதலான உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும். இரவு பகல் பாராமல் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். அதீத கவனத்தோடு நீங்கள் செயலாற்றினால் மட்டும்தான் உங்களால் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். அதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்களினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவதன் மூலமாக தங்களுக்கு இந்த காலம் வந்து பெருமளவில் வந்து நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும். அதே சமயம் அனைத்து துறைகள்லையும் நற்பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கலாம். சில காரணங்களால் மன அமைதியின்மை ஏற்படும். அதனால சிரமங்கள் அலைச்சலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சரவுகள் ஏற்படும். அதனால பேச்சில் இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு வந்து சாத்தியமாகவும் வந்து வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க. இதனால் தங்கள் இலக்கை அடைய முடியும். வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும். தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் பெறும்
பெறுவீங்க. கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பல விதத்தில் முன்னேற்றம் மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக பயணங்கள், தொழில் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவாங்க. தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்தில் இணக்கமான மன சூழ்நிலை உருவாகலாம். தங்களின் ஆரோக்கியம் மேம்படும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம். தங்கள் வேலை, வியாபாரம், ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. பணியிடத்தில் தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும். வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். புதிய நண்பர்கள், வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம். தங்களின் முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைத்து திருப்தி அடைவீங்க. ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும்.